அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள். நல்லா கவனிங்க, இது முக்கியமான வார்த்தை, இது ஆவிக்குரிய வார்த்தை, இது ஆவிக்குரிய மண்டலங்கள்ல இருக்கிற ரகசியங்கள். இதை நீங்க அறிஞ்சா கர்த்தர் உங்களை எப்படி விடுவிக்கிறாருன்னு மாத்திரம் பாருங்க. இதை நீங்க கடைபிடிச்சா போதும். இன்னைக்கு பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம் நீங்க, விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கலாம் நீங்க. ஒரு பக்கம் ஆவிக்குரிய இதுல போராட்டம், இன்னொரு பக்கம் மரண போராட்டம். நான் சொல்றது நார்மலா வர்ற போராட்டம் வேறு, வான மண்டலங்கள் ஆவிக்குரிய மண்டலங்கள்ல வர்ற போராட்டம் வேறு. அதான் கடைசி நாட்கள்ல அவனுடைய எல்லா அஸ்தி பாரங்களையும் அசைக்கிறவர்களுக்கு தான் இந்த போராட்டம் வரும். இன்னைக்கு பாரம்பரிய தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கிற பிள்ளைகள், உங்க குடும்பத்துல ஏன் பிசாசனுடைய மந்திரங்கள் பலிக்குது? நீங்க கிறிஸ்தவர்கள் தானே, தேவனை அறிஞ்சவர்கள் தானே. ஆவிக்குரியவர்களுக்கும் இந்த போராட்டம் இருக்கு. அந்நிய பாஷையை பேசுவீங்க, தேவ ஆவியானவரால நடத்தப்படுவீங்க, தீர்க்க தரிசனங்கள் கூட பேசுவீங்க. அப்புறம் எப்படி உங்களை பிசாசு கட்டுறான்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சகல அதிகாரத்தையும் கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். அவனை மேற்கொள்றது, அவனை ஓட ஓட விரட்டுறது. ஆனா எல்லா அதிகாரமும் இருந்து ஏன் உங்களை அவன் மேற்கொள்றான்? என்னைக்காவது இதை யோசிச்சிருக்கிறீங்களா? நிறைய இடத்துல டெலிவரன்ஸ் பிரேயருக்காக போறீங்க, ஆனா போய் கூட வீட்டுக்கு வந்து அந்த போராட்டம் என்ன செய்ய முடியல, போராடி மேற்கொள்ள முடியல. வெளியில சொன்னா வெக்கம், அவமானம். இதுல இருந்து எப்படி விடுதலை பெறன்னு தெரியாம இருக்கிறீங்களா? உங்களுக்கான வார்த்தை தான் இது. பெரிய ஒரு லென்த்தான மெசேஜ். இது ஒரு 10 நிமிடங்களுக்கு உட்பட்ட மெசேஜ் தான் இதுல நாங்க ஒவ்வொரு நாளும் பகிர்வோம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில உங்களுக்கு என்ன செய்யப்படும், நாங்க என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் மத்தியானம் 12 மணி அளவுல நம்முடைய இந்த சேனல்ல என்ன செய்யப்படும், தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்படும். நீங்க விரும்புற பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனை ஜெயம் எடுக்க விரும்புற பிள்ளைகள், ஓட ஓட பிசாசுகளை துரத்தி நீங்க இழந்ததை மீட்டுக்கொள்ள விரும்புற பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறி செல்ல விரும்புற பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கவனிங்க. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28வது வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இயேசு சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால். பவுல் இந்த புதிய ஏற்பாடுல நீங்க அநேகம் படிச்சு பாருங்க, தேவ ஆவியை குறித்து மாத்திரமல்ல, ஆவியானவரால நடத்தப்படுறத குறித்து அவர் அந்த 13-14 நிருபங்களுக்குள்ள எழுதி வச்சிருப்பார். நீங்க நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா மாம்சத்துக்குரிய மண்டலம் என்பது இன்னைக்கு உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரிக்கப்பட்டு வந்தது. ஆவிக்குரிய மண்டலம் என்பது பிசாசுகளோட யுத்தம் பண்ணுகிறது. இது எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. எல்லா ஊழியர்களும் இந்த மண்டலத்துல நடத்தப்படுகிறவர்கள் அல்ல. பைபிள் எடுத்தவங்க எல்லாம் போதகர்கள் கிடையாது. அது போல அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளும் கிடையாது. பிசாசுகளும் அப்படி பேசும், பிசாசுகளும் அப்படி இன்னைக்கு ஊழியம் செய்யும். தவளை கொப்பான பாசைகள் அதுக்கும் இருக்கு. இன்னைக்கு நீங்க விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்கள்னா, தேவன் உங்களை உங்க சொந்த குடும்பத்துல இருந்து உங்க பிள்ளையவோ உங்க மனைவியோ கணவனையோ வேறு பிரிச்சிருக்கிறாருன்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கும், ஒரு பக்கம் மரண போராட்டம் இருக்கும். அப்படின்னா இந்த மரண போராட்டத்துல இருக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா நாக்குகள் வெளியில என்ன செய்யும், வரும். அது போல அவனுடைய போராட்டம் பாருங்க, அவன் குதிச்சு என்ன செய்வான், நீ செத்துரு, இல்லாட்டி கழுத்துல ஏதாவது மாட்டு, உங்களோட அவன் உணர்த்து அந்த பேசுறதுன்றது அந்த உணர்வுல உங்களுக்கு வரும். ஆனா ஒரு பக்கம் தேவன் உங்களுக்காக போராடுவார். ஏன்னா உங்களை அவர் பாவத்திலிருந்து வேறு பிரிச்சது மாத்திரமல்ல, உங்க சொந்த குடும்பத்திலிருந்து அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்படின்னா பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து கூட கர்த்தர் உங்க சந்ததியை வேறு பிரிப்பார். என்ன பாஸ்டர், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்னா ஆவியானவரால நடத்தப்படாதவர்கள், ஆவிக்குரிய மண்டலத்துல வராதவர்கள். அவர்கள்ட்ட ஜெபம் இருக்கும், உபவாசம் இருக்கும், வேத வாசிப்பும் எல்லாம் இருக்கும். ஆனா தேவனுக்கு உகந்து ஆவிக்குரிய மண்டலத்துல பிரவேசிக்கிறது இருக்காது, பயபக்தி இருக்காது, தேவனுக்காக காத்திருக்கிறது இருக்காது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தேவ ஆவியினால. இந்த தேவ ஆவி ஆனவர் என்பது நம்முடைய சரீரத்துலதான் இந்த மாம்சத்துக்குரிய மண்டலத்தை அவர் மேற்கொண்டு ஆவிக்குரிய மண்டலங்கள் நமக்குள்ள கிரியை செய்யறது. அது உள்ள வரும் பொழுது உங்களுக்கு பரிசுத்தம் இருக்கும், பயம் இருக்கும், தேவனை தேடுகிற உணர்வு. நீங்க இரவு படுக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வராது. ஒரே தேவ சமூகத்துல பைபிளை படிக்க அநேக ஆசைகளை தூண்டுறது எல்லாம் இந்த ஆவிக்குரிய மண்டலம். அதைத்தான் பவுல் எபேசியர் 6:10 சொல்லுவாரு, நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்க. அந்த பலன் எங்கன்னா ஆவிக்குரிய மண்டலத்துல உள்ளான மனுஷன். நீங்க நினைக்கலாம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றா போதுமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றவங்களுக்கே இன்னைக்கு பிசாசு உள்ள இருக்கு. ஏன் இருக்கு? அவன் ஆவிக்குரிய மண்டலத்துல இல்ல.
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறான், காணிக்க கொடுக்கறான், எல்லாம் செய்யறான். ஆனா தேவனோட இல்ல, தேவனோட சேரல. அப்படி யாரெல்லாம் விரும்புறீங்களோ உங்களுக்கு தான் இந்த போராட்டம். நீங்க ஒருவேளை இது எங்கெல்லாம் டெலிவரன்ஸுக்கு போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு விடுதலை ஆகாது. நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிறது மாத்திரமல்ல, தேவனோட நெருங்கி அவரோட நடந்தா தான் இந்த போராட்டத்துல இருந்து விடுதலை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா வார்த்தை சொல்லுது, அதே 12:29 படிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? அவனுடைய உடைமைகள்னா அவன் கட்டி வைத்திருக்கிற ஆத்துமாக்களை எப்படி விடுதலை செய்ய முடியும்? அவனுடைய குடும்பத்தை எப்படி விடுதலை செய்ய முடியும்? இன்னைக்கு அநேக சபைகளை அவன் தான் கட்டி வச்சிருக்கிறான். அநேக கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளை அவன் தான் கட்டி வச்சிருக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியல எப்படி விடுவிக்கிறதுன்னு. அதான் ரோமர் 8 நீங்க ஃபுல்லா எடுத்து படிச்சு பாருங்க. மாம்சத்துல நடக்கிறவர்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் வித்தியாசத்தை சொல்லுவாரு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு போறது முக்கியம் அல்ல, ஆவி ஆனவரோடு ஆவிக்குரிய மண்டலத்தோடு நடத்தப்படுறதுதான் முக்கியம். இது ஒரு பெரிய ஒரு மெசேஜ். நீங்க எடுத்தோன்னு இந்த யூடியூப்ல கத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அதை ஒவ்வொரு பகுதியா ஆவியானவர் கொடுக்க உங்களுக்கு உதவி செய்வாரு. ஏன்னா ஆவிக்குரிய மண்டலம், இந்த மண்டலத்துல பிரயாணம் பண்றவனுக்கு பிசாசு இஞ்சியா பிரச்சனை வைப்பான். ஏன்னா உன் மேல வச்சிருக்க தரிசனம் பெருசு, உன் மேல வச்சிருக்கிற அழைப்பு பெருசு, உன் மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசு. இயேசு அதான் சொல்றாரு, நான் தேவ ஆவியினால. ஏசப்பா 2 இடத்துல பிசாசை ஜெயிச்சாரு. ஒண்ணு தேவனுடைய வசனம், 2வது இந்த ஆவிக்குரிய பாருங்க ஆவியினால. அந்த வசனம் வந்தா தான் ஆவிக்குரிய மண்டலத்துல நெருப்பு பற்றி எரியும். இன்னைக்கு சாப்பிட்டா தண்ணி குடிச்சே ஆகணும்ல, அது போல வசனத்தை படிக்கும் பொழுது ஆவியில ஒரு பலன் வந்துட்டே இருக்கும். அந்த ஆவியில தான் பிசாசு ஓடும். இன்னைக்கு எல்லா ஊழியக்காரங்களும் சும்மா பேருக்கு இருக்கிறவங்க எல்லாம் பிசாசை விரட்ட முடியாது. பிசாசு போற மாதிரி இருக்கும், ஆனா திரும்ப உள்ள வந்துடும். ஏன் இன்னைக்கு எத்தனை இடத்துல போய் நீங்க பிசாசு விரட்டி இருப்பீங்க? உங்க குடும்பத்துல ஏதாவது மாற்றம் வந்துச்சா? வரல. ஏன்னா அவன் மாம்ச மண்டலத்துல இருக்கிறான். அவன் சொல்லும் பொழுது அந்த இடத்துல நடிக்கும் சில பிசாசுகள். ஆனா ஆவிக்குரியவன் சகலத்தை நிதானிக்கிறான். அவன் வார்த்தை வரும் பொழுது பிசாசுக்கு தெரியும், இங்க போனா என்ன செய்ய முடியாது, நான் குடியிருக்க முடியாது. அதான் மந்திரவாதிகள் வந்து பிசாசு விரட்டுறாங்க ஒரு இடத்துல. பாருங்க, அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் நினைக்கிறேன். அங்க நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அந்த அதுக்குள்ளதான் வரும் 13 14வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மந்திரவாதிகளும் சில இடத்துல வந்து விரட்டுறாங்க. விரட்டும் பொழுது பவுலையும் தெரியும், எங்களுக்கு பர்னபாவையும் தெரியும். ஏன்? பிசாசுக்கு யார் எப்படிப்பட்டவன்னு தெரியும். அதனாலதான் நீ ஆவிக்குரிய மண்டலத்துல பலப்படணும், ஆவிக்குரிய காரியத்துல பலப்படணும். அந்த வசனத்தை படிங்கம்மா, எடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையை நல்லா நீங்க வீட்டுல எடுத்து படிச்சு பாருங்க. அங்க ஆவிக்குரிய மண்டலத்தை குறிச்சு அங்க சொல்றாரு, அப்போஸ்தலர் தான் சொல்றாரு. நீங்க தெரிஞ்சவங்க அந்த வசனத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நல்லா கவனிங்க. அப்ப பிசாசுக்கு நல்லா தெரியும் யார் ஆவிக்குரியவன், யார் மாம்சத்துக்குரியவன், யார் ஆவிக்குரிய கிறிஸ்தவன், யார் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவன். அதனாலதான் போராட்டம் அதிகம். அதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 19-20 படிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அதனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த அதிகாரம் எதுல கொடுக்கிறாரு? ஆவிக்குரிய மண்டலத்துல கொடுக்கிறார். ஆவிக்குரிய மண்டலத்துலதான் ஜெயம். அதனாலதான் சொல்லுவேன், உங்க ஆவியில பலப்படுங்க. இன்னைக்கு அநேக போராட்டத்துல வர்ற கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் பாருங்க, தேவனை அறிந்தவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், சபைக்கு போகிறவர்கள், காணிக்கை கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் எல்லாம் ஓகே. ஆனா ஆவியில பலன் இல்லை, ஆவியில பலப்படுற சத்துவம் இல்ல, வசனம் இல்ல, ஜெபம் இல்ல, உபவாசம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல. ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு மாம்சத்துக்குரிய மண்டலத்துல இருக்கிறதாலதான் பிசாசு சீக்கிரமா கேட்ச் பண்றான். அதனாலதான் 10 வருஷம் போராட்டம் பாஸ்டர், 20 வருஷம் போராட்டம் பாஸ்டர், எங்களால ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்? ஆவிக்குரிய மண்டலத்துல பலன் இல்லை. அதனால நல்லா கவனிங்க. அதான் ஏசப்பா பிசாசு எல்லாம் திரட்டி முடிச்சிட்டு ஒரு வசனம் சொல்றாரு. லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 10:21 படிங்க. அந்த வேளையில் நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அவர் சொல்றாரு, அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, போதுமா, இயேசு ஆவியில களி கூர்ந்து பிதாட்ட நன்றி சொல்றாரு. அதனால நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறும். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த போராட்டத்துல இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் மாற விரும்புறீங்களோ, நீங்க தொடர்ந்து இந்த வார்த்தைகளை பாக்குறது மாத்திரமல்ல, அதை கடைப்பிடிக்கிற வழிகளை நீ ஒவ்வொரு நாளும் இதுல நாங்க என்ன செய்வோம், ஆவியானவரோட உங்களுக்கு இருந்த அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நீங்க கடைபிடிக்க விரும்புங்க. ஜெபிக்கும் பொழுது கூட ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். சும்மா கடந்து ஜெபிச்ச ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏதாவது இருக்கா? இதுவரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நஷ்டம்.
ஏன்னா உங்க ஜெபம் அங்க போகாது பாருங்க. 2ஆம் வானத்தை உடைச்சு மேல போகாது. மேல ஒரு மண்டலம் இருக்கு. அந்த மண்டலத்தை உடைக்கிறதுக்கு நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிச்சு பாருங்க, அந்நிய பாஷை பேசி பாருங்க, உங்க சரீரத்திலேயே அந்த கட்டுகள் உடைக்கப்படுறதை நீங்க பாப்பீங்க. அதனால ஆவிக்குரிய பிள்ளைகளா எழும்புங்க. மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களா இருந்தது போதும், மாம்சத்துக்கு ஊழியம் செய்தது போதும். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஊழியம் செய்ய நீங்க என்னைக்கு எழும்புறீங்களோ, என்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, அன்னைக்கு கர்த்தர் சீக்கிரமா ஒரு அற்புதத்தை செய்வாரு. அற்புதம் நீங்க தேடி போக தேவையில்லை, நீங்க ஜெபிக்கும் பொழுதே கட்டுக்கள் உடையும். அதனால சோர்ந்து போகாதீங்க. இதை தவிர நீங்க இதுல இருக்கிற டவுட்டுகள் ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. அதுபோல லூக்கா 11:21-22 பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு அவனுடைய அரண்மனையை எப்படி உடைக்கிறதுன்ற ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. நீங்க எடுத்து வீட்டுல படிச்சு பாருங்க. இனிமேல் இந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு வர்றதுக்கு நாம என்னெல்லாம் செய்யணும் அதை இனி அடுத்த செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால், இதுல உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இது பெரிய பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஒரு பெரிய மெசேஜ். அதை நான் ஷார்ட்டா உங்களுக்கு இதுல சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை இன்னும் நீங்க கற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய பிள்ளைகளா வரணும். நீங்களும் இந்த பிசாசை ஜெயித்து ஜெயம் எடுத்து உங்க சொந்த பந்தத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வர விரும்பினா, கர்த்தருடைய வருகையில போக விரும்பினா, தொடர்ந்து எங்களுடைய ஆன்லைன் பிரேயர்லையும் கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து நீங்களும் விடுதலைக்காக வர்றது மாத்திரமல்ல, நீங்களும் பெற முழு இருதயத்தோட வாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.